Hi children, exercise 3.9 first one, fill in the blanks. Y is equal to px where p is an integer always passes through the. இப்போ இந்த லைன் வந்து எது வழியாக போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -4 -3 -2 -1 0 1 2 எதனாலும் எடுக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா y வந்து என்ன வரும்? ஸோ p into 0. ஸோ y is also 0 ஆயிடுமா. அப்போ எக்ஸும் 0 ஒய்யும் 0 அப்படின்னா அது வந்து எந்த பாயிண்ட் வழியாக போகும்? 0,0 அப்படின்னு வழியாக போகுமா? அப்போ 0,0 அப்படின்றது என்னது? ஆரிஜின். ஸோ இந்த இது வந்து ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ த ஆரிஜின் வழியாக இது பாஸ் ஆகும். செகண்ட் ஒன் பாருங்கள். த இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் த லைன் x is equal to 4 and y is equal to -4 is x equal to 4 and y is equal to -4 இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x is equal to 4னா எங்கே வரும்? இந்த பாயிண்ட்டா இதுதான் x is equal to 4. அடுத்து இப்போ x equal to 4க்கு ஒரு நம்ம பாயிண்ட் மேக் பண்ணிட்டோம், ஒரு லைன் வரைஞ்சிடலாம், பேரல் லைன். ஓகேவா? அடுத்து y is equal to -4 அப்படின்றது எது? இந்த இடம். ஸோ இதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டாக என்னென்னு கேட்குறாங்க. இது ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பாயிண்ட்டாக. இது என்னது? 4, -4. ஓகேவா? ஸோ இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 4, -4. The answer is 4, -4. Next one. Scale for the given graph. On the x-axis எவ்வளோ, y-axisல எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேல் பார்த்துடலாம். ஸோ பார்த்தலாமா? இதுதான் வந்து x-axis, இது y-axis. 0, அடுத்து 3, 6, 9. அப்போ ஒரு சென்டிமீட்டரும் எவ்வளோ? 3 யூனிட்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து 3 யூனிட்ஸ். ஒய் ஆக்சிஸில் பாருங்கள் 0, 25, 50, 75. அப்போ 25 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து 25 யூனிட்ஸ். இது 3 யூனிட்ஸ், இது 25 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The points 1,1, 2,2, 3,3 lie on a same straight line. இது மூணு வந்து சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1,1 என்ன? எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 1. அப்படின்னா இது இந்த பாயிண்ட்டு. 2,2 எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸ் 2. இது ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் இது இந்த இடம். 3,3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸ் 3னா இது. ஓகேவா? அப்போ இது மூணும் சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது மூணையும் நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எப்படி வருது? சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா? ஸோ இது 1,1, 2,2, 3,3. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ எல்லாமே சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். y is equal to -9x not passes through the origin. இது ஆரிஜின் வழியாக போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபில்லப்ஸில் அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா y வந்து என்ன ஆகும்? -9 into 0 is equal to 0. அப்போ எக்ஸும் 0, ஒய்யும் 0 அப்படின்னா இது வழியாக இது வந்து பாஸ் ஆகும், ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? நாட் பாசஸ் த்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். Will a line passes through 2,2 if it intersect the axis at 2,0 and 0,2. ஒரு லைன் வந்து 2,2ல் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அது 2,0வையும் 0,2வையும் வந்து இன்டர்செக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன? வெளிய லைன் பாசஸ் த்ரூ 2,2. ஸோ 2,2னா என்னது? இந்த இடமா? இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு 2,2. ஸோ ஒரு லைன் வந்து இது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா இஃப் இட்ஸ் இன்டர்செக்ட் அட் எக்ஸ் ஆக்சிஸ், இப்போ இது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இப்படி போகுமா? ஸோ இப்படி தானே போகும். லைன் வந்து இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்செக்ட் த ஆக்சிஸ் அட் 2,0 அண்ட் 0,2. 2,0னா இந்த இடம், 0,2னா இது. ஸோ இது ரெண்டு இது எங்கேயாவது இன்டர்செக்ட் பண்ணுதா? ஸோ இதுதான் லைன் பாஸ் ஆகுது. இது இந்த ரெண்டு இடத்தையும் எங்கனையுமே என்ன ஆகலை? இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. ஸோ பாஸ் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. இது வந்து இன்டர்செக்ட் பண்ணாது. Next fourth one. A line passing through 4, -2 and intersect the y-axis at
0,2. Find a point on the line in the second quadrant. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் 4,-2ல பாஸ் ஆன் பண்ணுது. அதை ஒய் ஆக்சிஸில் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா 0,2ல. அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் எந்த பாயிண்டில் வந்து அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ஏ பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஸோ லைன் பாசிங் த்ரூ 4,-2. ஸோ 4 இங்கே இருக்குது, -2 இங்கே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட். ஓகேவா, இது 4,-2. அண்ட் இன்டர்செக்ட் த ஒய் ஆக்சிஸ் அட் 0,2. 0,2னா இந்த இது. ஓகேவா, இதுதான் வந்து உங்களுக்கு 0,2. அப்போ லைன் பாசிங் த்ரூ, இதில் பாஸ் த்ரூ ஆகுதா, அப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இது வந்து இப்போ லைன் வரைஞ்சிடலாம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும். ஓகேவா, ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட், இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட்டா. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செகண்ட் குவாட்ரண்ட்டில் எந்த இடத்துல இருக்க ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இது சொல்லலாம், இது சொல்லலாம், எங்கேனாலும் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான். அப்போ இந்த பாயிண்ட்டை, அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸில் -1,3. ஓகேவா, ஸோ எந்த பாயிண்ட்னாலும் நம்ம குறிக்கலாம். -1,3 செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட். ஓகேவா, next fifth one, if the points P 5,3, Q -3,3 and R -3,4 and S form a rectangle. ஸோ இந்த 4 பாயிண்ட்டு சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிளில் ஃபார்ம் பண்ணுது. தென் ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸோட கோஆர்டினேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபில் வரைஞ்சிடலாம். ஸோ பி என்னது 5,3. ஸோ 5, 3 இங்கே இருக்கா. ஸோ இதுதான் பி 5,3. ஸோ இது வந்து பி வந்து 5,3. நெக்ஸ்ட்டு Q வந்து -3,3. ஸோ -3, 3. அப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த பாயிண்ட்டு தான் வந்து Q -3,3. அடுத்த R வந்து -3,-4. ஸோ -3 இங்கே இருக்குது, -4 இங்கே இருக்குது. ஸோ இதுதான் R -3,-4. அடுத்து எஸ் தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். PQRS வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம் லைனை. எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அழகாக அடுத்து வந்து எஸ்ஸை நம்ம எஸ்ஸோட கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஓகேவா, இப்போ இங்கேருந்து லைன் வந்து வரைஞ்சிடலாம். அடுத்து Pலேருந்து இந்த ஆர்லேருந்து வரைஞ்சிற லைனும் Pலேருந்து வர்றதும் வர்ற லைனும் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து என்னது நம்மளுக்கு எஸ். ஸோ எங்கே இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், தெரியுது. இப்போ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இதுதான் எஸ். அப்போ இது வந்து என்னது, எக்ஸில் வந்து இது 5, ஒயில் வந்து -4. அப்போ 5,-4. ஓகேவா, அப்போ இதுதான் எஸ்ஸோட கோஆர்டினேட். கோஆர்டினேட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 5,-4. Okay, thank you.